சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கடுகு போட்டு அந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சோல ஜீரகம் நான் போடுவேன். இது எங்கள் வீட்டு கிச்சன் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அப்புறம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதில் கொஞ்சமாக நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சமாக சால்ட்டு போடுவேன். சால்ட்டு போட்டுட்டு அப்புறம் சால்ட்டு இன்னும் போடலை, சால்ட்டு போடுவேன். இப்போ சால்ட்டு எடுத்தாச்சு, சால்ட்டு போடணும். சால்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கொஞ்சமாக கிண்டி விட்டுட்டு அது கொஞ்சம் பொன்னிறமாக நல்லா வதங்கும். வதங்கினதுக்கப்புறம் என்னெல்லாம் வெட்டி வச்சுருக்கோம், தக்காளி வெட்டி வச்சுருக்கோம். மசாலா என்ன மசாலாலாம் போடணும்னு பார்த்துக்கோங்க. மெர்சி பொடி போடுவேன், சக்தி சிக்கன் மசாலா போடுவேன், கொஞ்சமாக இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஆனால் அந்த பேஸ்ட்டோட இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இது பொன்னிறமாக வதங்கியாச்சு. சிக்கன் கழுவி ரெடியாக வச்சுருக்கோம். 1/2 கிலோ சிக்கன். கொத்தமல்லி ரெடியாக வச்சுருக்கோம். நம்ம நறுக்கி போட்டுற வேண்டியதான். இப்போ நல்லா வதங்கியாச்சு. வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா இதை கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு தக்காளி வெட்டி வச்சுருந்த தக்காளி எடுத்து போடணும். தக்காளியை போட்டு அதையும் ஒரு கிண்டி விட்டுட்டு அது கூட லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக வதங்கும். அதனால தான் அது கொஞ்சம் நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கிண்டி விட கொஞ்சம் வதங்கிக்கிட்டே இருந்து கொஞ்சம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிட்டு கொஞ்சம் நல்லா வதங்கி அழகாக ஒரு சின்ன கிரேவி மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற 1/2 கிலோ சிக்கன் எடுத்து போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா அழகாக போட்டுட்டு அதையும் ஒரு கிண்டி விடணும். பாருங்கள், சிக்கன் போட்டாச்சு. உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு போட்டுக்கோங்க. நான் 1/2 kg எடுத்துருக்கேன். அதனால் நானும் எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும்தான் கிண்டிட்டு அதையும் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கொஞ்சம் கேமரா அங்கங்கே தள்ளி வச்சு போகக்கூடாதுங்க. கிண்டி விட்டுட்டு அது கொஞ்சம் வெந்து வர மாதிரி ஒயிட் கலரில் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்களா ஒயிட் கலரில் இருக்குதா. அப்புறம் தண்ணி ஊற்றியாச்சு. தேவையான அளவு தண்ணி, அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நான் தேங்காய் போடலை. தேங்காய் போடுவாங்க, ஆனால் நான் தேங்காய் போடலை. தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு என்ன பொடிலாம், மெர்சி பொடி, அதை வீடியோ எடுக்கலை, சாரி. மெர்சி பொடி, சிக்கன் மசாலா, கொஞ்சோல நல்ல மிளகு பொடி, கொஞ்சோல வத்த பொடி எல்லாமே நான் போட்டுட்டு லாஸ்ட்டாக இப்போ இறைச்சி வெந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக மல்லி இலை போட்டு இறக்கிடணும். இறக்கிட்டு வீட்டில் முதல்ல நான் என்ன பண்ணேன், சாதம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நல்லா அழகாக இருக்குதா என் சிக்கன் குழம்பு எப்படி இருக்குது, நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சாதம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். சாதம் தட்டில் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இனி தேவையான அளவு சாதம் போட்டுட்டு சிக்கன் குழம்பு அழகாக இருக்கா, சவச்சவேன்னு சூப்பராக இருக்கா. வேறு கலர் பொடியெலாம் எதுவுமே கிடையாது. அதை சாதத்தில் ஊற்றி எப்படி சூப்பராக இருக்கா. சாதத்தில் ஊற்றிட்டு அப்புறமா கொண்டு வைக்கணும். நான் முதல்ல எங்கள் வீட்டுக்காரை தான் டேஸ்ட் பண்ண கொடுத்தேன். எங்கள் வீட்டுக்கார் பாருங்கள் இப்போ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. வெயிட் பண்ணுங்கள். சாமி கும்பிட்டாச்சு, சாப்பிட்டாச்சு. சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள். ஓகே, சூப்பர்.